இன்னைக்கான மினி விலாக் பார்த்துடலாமா? காலையில் காஞ்சி போகிற 2 பீட்ரூட் தான் இருந்துச்சு. அதை வச்சு பீட்ரூட் சட்னி அரைச்சி தோசை ஊற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அதை தான் செஞ்சுருந்தேன். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் உங்கள் முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இவரோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு. அவங்க ஒய்ஃப் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு டைமும் வெளியே போகும்போது சேர்ந்து போகிறோம். ஒரு ஸ்டேட்டில் என்ன ஆகுதுன்னா அவங்க என்னை ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அது எனக்கு பிடிக்கலை. நான் திரும்ப அவங்கள பேசுகிறேன். அதுக்கு அவங்க இனிமேல் உங்க கூட பேசவே கூடாது, இதனால தான் உங்க கூட பழகவே கூடாதுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரஃப்பாக 2 வேர்ட்ஸை விட்டுறாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசிக்கிறது இல்லை. பட் நான் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்க போகிற ஸ்டேட்டஸ்க்கு லைக் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு என்கிட்ட பேசிக்கிறது இல்லை. அப்புறம் நேற்று அவங்க பையனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் ஹஸ்பண்டை இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு. பட் அவங்க என்னை இன்வைட் பண்ணலை. பட் இந்த இடத்துல நான் போகணுமா வேணாமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நம்ம இன்சல்ட் படுத்திட்டாங்க அதனால நம்ம போகாமல் இருக்கிறதா, இல்லை நம்ம பாப்பா பர்த்டேக்கு வந்திருந்தாங்க அதனால நம்ம போகிறதா அப்படிங்கிற மாதிரி 2 மனசாக இருந்துச்சு. கடைசியில் நான் அப்படி இப்படியும் கன்ஃபியூஸ் ஆகி ரொம்பவே யோசிச்சு, இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள இன்வைட் பண்ணேன்னு அவங்கள கேட்டிருக்காங்க. பட் அவங்க என்னை இன்வைட் பண்ணலை. ஸோ அப்படி போகணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. அப்படிங்கிற அவசியமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் போகல பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. ஹஸ்பண்டையும் பாப்பாவையும் மட்டும்தான் அனுப்பிச்சி விட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். நான் மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற ஒரு பாலிசியை யோசித்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சொந்தமாக நானே ஒரு முடிவெடுத்து நான் போகாமல் இருந்தேன். பட் ஆனால் அதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா என்னை மதிக்காத வீட்டுக்கு நான் ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் என்ன மாதிரி டெசிஷன் எடுப்பீங்க? உங்களை யாரும் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்காக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாடா, பாய்.